இன்னைக்கு தமிழ்நாடு அவ்வளோ ஒரு மோசமான நிலையில இருக்கு. மோசமான அடித்தட்டு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு இந்த திமுகவோட திராவிட மாடல், துரோக மாடல். 2026 தயவு செய்து திமுக ஒழியணும், வாரிசு அரசியல் ஒழியணும். திரு விஜய் அவர்களோட ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோம்னா திமுகவோட பி டீமோன்னு தோணுது. 2021 திரு கமல் அவர்கள் எப்படி திமுகவால ஒரு பி டீமா இறக்கப்பட்டார், அது இப்போ வெட்ட வெளிச்சத்துக்கு வந்தாச்சு. என்டிஏ கூட்டணியோட ஓட்டை சிதைக்க பாக்குறதா அவரோட வேலை. அதுக்காக தான் அவர் களத்துல இறக்கப்பட்டிருக்காரு. திமுகவுடைய வெற்றிக்கு மறைமுகமா களம் இறக்கப்பட்டவர் தான் விஜய். 100% இது கண்டிப்பா. இன்னைக்கு ரெட் ஜெயண்டோட அப்ரூவல் இல்லாம ஜனநாயகம் ரிலீஸ் ஆக முடியுமா? இப்ப இவர் ஜெர்மனி போனார், லண்டன் போனாரு, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி போனேன்னாரு. அங்க நான் ஒரு தன்மானமிக்க, இன்னைக்கு காலையில நியூஸ்ல சொல்லிருக்காரு, நான் ஒரு தன்மானமிக்க தமிழனா அப்படின்னு. நம்ம மானத்தை உலகம் முழுக்க வாங்கணுமா? இது ஒரு முட்டாள்தனத்தோட எல்லை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலந்துரையாடலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் பாஜகவை சார்ந்த திருமதி பிரியாஸ்ரீ அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். டிடிவி அவர்களுடைய நிலைப்பாடு சமீப காலமா மாறிட்டே இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு, நாங்க பாஜகவினுடைய கூட்டணியில இருக்கோம், இல்ல என்டிஏனுடைய கூட்டணியில இருக்கோம் அப்படிங்கறத நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. திடீர்னு பல ஸ்டேட்மெண்ட் பல இடங்கள்ல முன் வச்சாரு. இப்போ பார்த்தா பாஜகவினுடைய கூட்டணியில இருந்து முற்றிலுமா விலகி இருக்காரு. இந்த நிலைப்பாடு மாறி மாறி இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்க? சரியான கேள்விமா. திரு டிடிவி தினகரன் அவர்கள் தான் நிலைப்பாட்டில் மாறிட்டே இருக்காரு. இதை நம்ம எல்லாருமே கவனிச்சிட்டு இருக்கோம். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையறதோ, ஒரு கட்சி இணையறதோ விலகிறதோ அந்தந்த கட்சியோட தனிப்பட்ட முடிவே தவிர இதை யாருமே ஃபோர்ஸ் பண்ணல, யாருமே கட்டாயப்படுத்தலை. இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம அரசியல் களத்தில் பார்த்தோன்னா கூட திரு நிதிஷ்குமார் அவர்கள் இந்தியா கூட்டணியிலேருந்து இந்தியா கூட்டணியை அமைக்க முக்கியமான காரியகர்த்தாவாக இருந்தவர். திரு நிதிஷ்குமார் அவர்கள் கூட்டணியிலேருந்து விலகி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைஞ்சார். இது ஒரு பெரிய அரசியல் நம்ம ஒரு மாற்றம் பார்த்தோம். இதெல்லாம் அவங்க தன்னிச்சையாக பண்ணுறது, தன்னிச்சையாக ஒரு தனிப்பட்ட முடிவு மட்டுமே தானே தவிர, இப்போ அதிமுக அவங்க கூட போன மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணியிலேருந்து விலகினாங்க. இப்போ திருப்பியும் இணைஞ்சிருக்காங்க. அது அதிமுகவோட தனிப்பட்ட ஒரு முடிவு, அவங்க தலைமையோட தனிப்பட்ட டெசிஷனே தவிர இது பாஜக யாரையும் ஃபோர்ஸ் பண்ணலை, யாரையுமே இழுக்கலை, இல்லை வெளியிலையும் தள்ளலை. அப்படி இருக்கும்போது நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க இல்லை விலகிறீங்க, அது உங்களோட தனிப்பட்ட முடிவே தவிர இது ஒரு எலெக்ஷன் ஃபீவர், அந்த எக்ஸாம் ஃபீவர் மாதிரி இது ஒரு எலெக்ஷன் ஃபீவர்னு சொல்லணும். ஏன்னா எலெக்ஷனுக்கு சில மாதங்களே இருக்கும்போது கண்டிப்பாக எல்லா கட்சி உள்ளேயும் ஒரு ப்ரெஷர் இருக்கும், பல விதமான அரசல் புரசல்கள், சலசலப்புகள் எல்லாருக்குள்ளேயும் வர்றது தான். இது சாதாரண விஷயம். இதெல்லாம் தாண்டி, இதெல்லாம் மீறி ஸ்ட்ராங்காக நிற்க வேண்டியது தான் ஒரு தலைவரோட பொறுப்பு. அந்த தலைவரோட ஒரு முக்கியமான டியூட்டியே அதுதான். ஸோ இந்த டைமில் தன்னோட நிலைப்பாடில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நம்ம டிடிவி தினகரன் அவர்களை எதிர்பார்க்கணும். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். இந்த டைமில் அவர் தன்னோட தலைமையை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இப்போ கூட்டணிக்கு வர்றது ஒவ்வொரு கட்சிகளுடைய தனிப்பட்ட முடிவு அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே கூட டிடிவி தினகரனுக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு, அதன் காரணமா தான் டிடிவி விலகிறாரு அப்படிங்கிற ஒரு கருத்துமே அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. இது நிஜமா? அதாவது திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜகவோட மாநில தலைவராக சூஸ் பண்ணியிருக்காங்க தலைமையில். அவர் அந்த பொறுப்பு எடுத்ததுலேருந்து தலைமையில் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாஜகவோட ஒரு நல்ல ஒரு காரியகர்த்தாவா தன்னோட டியூட்டியை, தன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை, ஒரு மாநில தலைவர் எவ்வளோ ஒரு முக்கியமான பொறுப்பு. தமிழ்நாடோட பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு மிக முக்கியமான பொறுப்பு. தமிழ்நாட்டில் பாஜகவில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கார். அவர் தலைமையில் என்ன சொல்கிறாங்களோ
கட்சிக்கு என்ன நல்லதோ, மக்களுக்கு என்ன நல்லதோ, நம்ம 2026 தேர்தல் இன்னும் சில மாதங்களே இருக்கு. தேர்தலுக்கான எவ்வளோ வேலைகள் இருக்கு, அதை நோக்கி பயணிச்சு போயிட்டு இருக்காரு. அவர் வந்து கரெக்டா தன்னோட டியூட்டிஸ்ல கரெக்டா போயிட்டு இருக்காரு. நீங்க டிடிவி தினகரன் அவர்கள் வந்து பாஜக நயினார் நாகேந்திரன் அவர்களை நீங்க ஏன் இல்ல தலையிடல அப்படின்னு கேட்கறது வந்து ஒரு நல்ல அரசியல்வாதிக்கான அழகில்லை. ஏன்னா இப்போ டிடிவி தினகரன் அவர்களுக்கு என்னன்னா, திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து எடப்பாடியார பப்ளிக்கா விமர்சிக்கல, தன்னோட வீட்டு விருந்துக்கெல்லாம் கூப்பிடுறாரு, அவங்க 2 பேரும் ஓரளவு பரஸ்பரமா போறாங்கன்றது இவரால ஏத்துக்க முடியல. அதிமுகவோட உட்கட்சி விவகாரத்துல திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலையிடுறது சரியில்லை. திரு அமித்ஷாஜி அவர்கள் வந்து சென்னை வந்தப்போ அதிமுக வந்து என்டிஏல இணையும் போது திரு அமித்ஷாஜி வந்தப்போ என்ன சொன்னாரு, அதிமுகவோட உட்கட்சி விவகாரத்துல பாஜக என்னைக்குமே தலையிடாது அப்படின்ற ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. அமித்ஷாஜி எவ்வளோ பெரிய தலைவர், அவர் என்ன வேணா பேசலாம். அப்படின்னு இருக்கையில அவர் ஒரு பெருமை மிகுந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. இது ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதிக்கான ஒரு அடையாளம். இன்னொரு கட்சி உள்ள உட்கட்சி விவகாரத்துல யாரும் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்றது ஒரு பெருமை மிகுந்த ஸ்டேட்மெண்ட். அதுக்கு உட்பட்டு திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் நடக்கிறாரு. அவர் பாஜகவோட ஒரு நல்ல காரியகர்த்தாவா தன்னோட தலைமை பொறுப்புக்கு ஏத்தா மாதிரி கரெக்டா நடக்கிறாரு. அது இவருக்கு பொறுக்கல. அது இவர் டிடிவி தினகரன் அவர்கள் வேற மாதிரி சாயம் பூச பாக்குறாரு. முக்குலத்தோர் சமுதாயத்தோட தலைவர்கள் நாங்களும் ஓபிஎஸ் அவர்களும் எங்களை வந்து எடப்பாடியார்கள் அவர்கள் வந்து இழிவுபடுத்துறாரு, எங்களை மதிக்க மாட்டேங்கிறாரு. எடப்பாடியார் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்களோட பேச தயாரா இல்லைன்னா அது அவங்களுக்குள்ள. இதுக்கு வந்து திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பொறுப்பெடுக்க முடியாது. அதாவது திரு எடப்பாடியார் அவர்களை முக்குலத்தோரோட ஒரு எதிரியா ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றாரு திரு டிடிவி தினகரன் அவர்கள். இந்த ஒரு குமுறல்ல அதாவது என்ன பண்ணுறதுன்னு தெரியாம கடைசியில இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி ட்ரை பண்றாரு. ஆனா திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் முக்குலத்தோரோட ஒரு முக்கியமான தலைவர். அவரை எடப்பாடியார் நல்லதானே நடத்துறாரு. அவரோட பரஸ்பரமா நல்ல ஒரு நட்பாளன்னு 2 பேரும் செயல்படுறாங்க எலெக்ஷனை நோக்கி. அப்போ இது வந்து உண்மை இல்லை. இப்போ வந்து நீங்க பேசும்பொழுதுமே சொல்லியிருந்தீங்க, அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரத்துல பாஜக சார்ந்த ஆட்களும் சரி, என்டிஏ சார்ந்த ஆட்களும் சரி யாருமே தலையிட மாட்டாங்கன்னு. இருந்தாலுமே பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா, ஒருவேளை நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலையிட்டு இந்த பிரச்சனையை சரி செஞ்சா ஒருவேளை சரியா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனாலுமே வந்து நயினார் நாகேந்திரமே வந்து திட்டவட்டமா சொல்றாரு, நாங்க அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரத்துல தலையிட மாட்டோம்னு சொல்ற. இது வந்து நயினார் நாகேந்திரன் அவருடைய தனிப்பட்ட முடிவா பார்க்கலாமா, அல்ல மேலிடத்துல கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்தமா பார்க்கலாமா? அதாவதுமா இது வந்து திரு நயினார் நாகேந்திரன் அவர்களோட தனிப்பட்ட முடிவும் இல்லை, மேலிடத்தின் அழுத்தமும் இல்லை. அவர் ஒரு தலைமை பதவியில இருக்காரு. ஒரு தலைவரா இருக்கும்போது நம்மளோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு, ப்ளீஸ் நோட் த பாயிண்ட், திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கும் அவர் எவ்வளோ ஒரு மூத்த தலைவர், அவருக்கும் இது பொருந்தும். என்னைக்கு நம்ம ஒரு தலைமைன்னு ஒரு பொசிஷன் எடுக்கிறோமோ நம்மளோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்பை அப்பாற்பட்டு தான் நம்ம செயல்படணும். நம்மளோட எந்த செயலையும் நம்ம பல மக்களோட ஒரு பிரதிநிதியா அந்த இடத்துல நிக்கிறோம். ஒரு தலைவன்றது யாரு, பல மக்களை நீ ரெப்ரசன்ட் பண்றோம், ஒரு பிரதிநிதியா அந்த இடத்துல நிக்கிறாங்க. அப்படின்றப்போ தன்னோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் அதை அகத்திட்டு மக்களுக்கு என்ன நல்லது. அடுத்து எலெக்ஷன் வரப்போகுது, 2026 ஒரு முக்கியமான தேர்தல் நம்ம தமிழ்நாட்டோட அரசியல் களத்துல. அதை நோக்கி எல்லாரும் பயணிக்கணும்ன்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்துல தான் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பயணிக்கிறாரே தவிர, அவர் வந்து கண்டிப்பா ஒரு பாஜகல இப்போ வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு எடுத்திருக்காரு. அவர் பாஜகவோட ஒரு முக்கியமான காரியகர்த்தாவா தலைமையில என்ன சொல்றாங்களோ அந்த டைரக்ஷன் படி போக வேண்டியது ஒரு தலைவரோட பொறுப்பு. அவரோட பொறுப்பை கரெக்டா பண்றாரு. இன்னொருத்தரோட உட்கட்சி விவகாரத்துல எந்த கட்சியாவும் எடுத்துக்கிட்டோமேமா, இன்னொருத்தரோட உட்கட்சி விவகாரத்துல எப்படி தலையிட முடியும்? அது வந்து அந்த தலைவருக்கும் அவமதிப்பு. இவர் போய் வேற ஒரு கட்சியில போய் நான் சொல்றேன் பாரு, நான் சொல்றதை நீங்க கேளுங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த தலைவருக்கும் அது அழகு இல்லைல்ல.
இவருக்கும் அழகில்ல, அந்த தலைவருக்கும் அழகில்ல. இப்போ எனக்கு என்னன்னா டிடிவியோட நிலைப்பாடு வந்து அங்கங்க மாறும் பொழுது ஒருவேளை இவருக்கு பின்னாடி ஏதோ கட்சிகள் இருக்குமோ, நிறைய பேர் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா டிஎம்கேக்கு இவர் போயிட்டாருங்க, அதனாலதான் இப்படி பேசுறாங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அவர் அந்த நிறைய ஸ்டேட்மெண்ட் விட்டார்ல, அதுல விடப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா விஜய் அவர்களுடைய தலைமையில மிகப்பெரிய அணி உருவாகும் சொல்லியிருந்தார். இதை எப்படி பாக்குறீங்க? ஒருவேளை இங்க இருந்து விலகுறாருன்றப்போ அங்க போய் சேருவாரா? இது வந்து கண்டிப்பா என்டிஏ கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா உருவாகிட்டு இருக்கு. இது வந்து எல்லாருமே நம்ம களத்துல பாக்குறோம். அண்ட் திமுக வந்து நாளுக்கு நாள் வீக் ஆயிட்டே இருக்கு. ஸோ தன்னோட வலிமையை இழந்துட்டே இருக்காங்க, இவங்க ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்காங்க. அப்படின்கையில பல சக்திகள் உள்ள இதை குழப்ப ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கும். டிடிவி தினகரன் அவர்களுக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்கும். அவர் அரசியல்ல நல்ல பழுத்த தலைவர், அவருக்கு எல்லாமே தெரியும். இத்தனைக்கும் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு நம்பிக்கையானவர் தான் திரு டிடிவி தினகரன் அவர்கள், அப்படிதான் இருந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் அவர் யோசிச்சு பார்த்து செயல்படணும்னு கேட்டுக்கலாம். ஏன்னா இப்ப வந்து பல பேர் இந்த என்டிஏ கூட்டணியை உடைக்க ட்ரை பண்ணதான் செய்வாங்க. பல உள் சக்திகள், அது திமுகவும் இருக்கலாம், இல்ல வேற கட்சிகளாகவும் இருக்கலாம். அவங்க இதை உடைக்க ட்ரை பண்ணதான் செய்வாங்க. கண்டிப்பா அவங்க அப்போசிஷனை எப்படி உடைக்கலாம், ஓட்டுகளை எப்படி சிதற வைக்கலாம், இதுதான் அவங்களோட நோக்கமா இருக்கும். அதை புரிஞ்சுட்டு இவர் செயல்பட்டார்னா நல்லா இருக்கும். ஏன்னா மக்களுக்கு என்ன நல்லது, நம்ம எதுக்கு கட்சி தொடங்கினோம், ஒரு தலைவர்ன்றவர் தன்னை தாண்டி யோசிக்கணும், மக்களை பத்தி யோசிக்கணும், மக்களோட நலன், தமிழ்நாடோட ஃபியூச்சரே இந்த 2026 எலெக்ஷன்ல தான் இருக்கு. இன்னைக்கு 2026 எலெக்ஷன்றது நம்மளோட ரொம்ப ஒரு தமிழ்நாட்டோட வரலாறுல பல வருஷங்களுக்கு கழிச்சு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு எலெக்ஷனா இருக்க போகுது. ஸோ இந்த டைம்ல மக்களுக்கு என்ன நல்லது, நம்ம எதுக்கு கட்சி தொடங்குறோம், மக்களுக்காக தொடங்குறோம். அப்ப மக்களுக்கு என்ன நல்லது, என்ன மாதிரி நம்ம கூட்டணியில இருந்தா அடுத்த தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை நிர்ணயிக்கலாம் அப்படின்ற நோக்கி பயணத்துல போனா நல்லா இருக்கும். ஏன்னா இதை வந்து ஒரு காரணம் காட்டி இதுல வந்து எடப்பாடியார முக்குலத்தோரோட எதிரியா ஒரு ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணி இதெல்லாம் வேண்டாதது. அடுத்து திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை இப்படி பப்ளிக்கா விமர்சனம் செய்ய அவசியம் இல்லை. ஏன்னா என்னைக்குமே அரசியல்ல களம் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம். அப்படின்னு இருக்கிறப்போ இது நல்லா தெரிஞ்சவர் திரு டிடிவி தினகரன் அவர்கள். ஸோ வார்த்தையை விட்டுட்டோம்னா நாளைக்கு பின்னாடி எடுக்க முடியாது. இதுக்கு முன்னாடி பேசும்பொழுது நீங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, கூட்டணியில வர்றதும் இங்க இருந்து விலகுறதுமே வந்து ஒவ்வொரு கட்சிகளுடைய தனிப்பட்ட முடிவு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதிமுக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த மக்களவை தேர்தலுக்கு முன்பாகவே கூட்டணியில இருந்தாங்க, திடீர்னு விலகுனாங்க. இப்போ சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழல்ல இப்போ மீண்டும் வந்து கூட்டணியில வந்திருக்காங்க இல்லையா? இது முழுக்க முழுக்க அதிமுகவினுடைய தனிப்பட்ட விருப்பமா பார்க்கலாமா, இல்ல பாஜகவினுடைய தேர்தல் யுக்திகள்ல ஒன்னா பார்க்கலாமா? நல்ல கேள்வி. இது முழுக்க முழுக்க அதிமுகவோட தனிப்பட்ட ஒரு சுதந்திரமான அவங்களோட ஒரு முடிவு தான். ஏன்னா தேர்தல் வரும்போது அந்த அந்த நிலைமையில அந்த இடத்துல களம் எப்படி இருக்குன்னு பார்த்து ஒரு நல்ல தலைவரா இருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு நல்ல முடிவை, நல்ல கூட்டணியில போயிட்டு நம்ம அடுத்து என்ன தேர்தல்ல வெற்றி பெறணும், ஸோ தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சி உருவாகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் செயல்படுறது தான் ஒரு நல்ல தலைமையோட பொறுப்பு. ஸோ அவங்க வந்து அதிமுகவோட எதிர்காலத்துக்கு எது நல்லது, அதிமுகவில் தன்னை நம்பி வந்த தொண்டர்கள், தன்னை நம்பி இருக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நல்லதோ அதை பொறுத்து தான் அவர் எடப்பாடியார் ஒரு தலைவரா அவர் முடிவெடுத்திருப்பாரு. அதை நம்ம மதிக்க வேண்டியது ஒரு இன்னொரு கட்சியோட பொறுப்பு. இப்போ 2026 தேர்தல் வந்து ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ இதுக்கு முன்னாடி இருக்க கட்சிகளுடைய நிலைப்பாட ஓரளவுக்கு நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த தொகுதியில இவங்களுக்கு வந்து அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ தாவேகாங்கிற ஒரு புதிய கட்சி வந்து என்ட்ரி கொடுத்திருக்கிறது தேர்தல் களத்துல மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ நீங்க வந்து தொடர்ந்து பேசுறப்போ சொன்னீங்க, கண்டிப்பா 2026 தேர்தல் வந்து ஒரு இருமுனை போட்டியா தான் இருக்கும், அந்த இருமுனை போட்டியுமே டிஎம்கே வெர்சஸ் பாஜக இப்படிதான் இருக்கும்னு சொல்றீங்க. ஆனா தாவேகாவுடைய தரப்புல இருந்து தொடர்ந்து அவங்க வலியுறுத்துறதுமே இந்த இருமுனை போட்டி தான். ஆனா பாஜகவுக்கு பதிலா அவங்க அவங்கள சொல்லிட்டு இருக்காங்க, தாவேகா வெர்சஸ் திமுக அப்படின்னு இருக்குன்றாங்க. இந்த நிலைப்பாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இது வரைக்கும் நம்ம திரு விஜய் அவர்களோட அவரோட களத்துல அவரோட ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோம்னா அவர் வந்து திமுகவோட பி டீமோன்னு தோணுது. 2021
திரு கமல் அவர்கள் எப்படி திமுகவால ஒரு பி டீமா இறக்கப்பட்டார், அது இப்போ வெட்ட வெளிச்சத்துக்கு வந்தாச்சு. இதே 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 நோக்கம்தான் திரு விஜய் அவர்களுக்கு. he is a B team of திமுகவோட பி டீம் தான் அவர், அது நல்லாவே தெரியுது. இன்னொரு ஒரு ரீசன், விஜய் அவர்கள் ஜனநாயகம், he is an actor, இன்னுமே he is an actor. ஏன்னா அவரோட கடைசி படம் இன்னும் ரிலீஸ் ஆகல, ஜனநாயகம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இன்னைக்கு நான் கேட்குறேன் உங்ககிட்ட, ரெட் ஜெயண்ட் திமுகவோட கண்ட்ரோல். இன்னைக்கு அவர் லாஸ்ட் வீக் திரு இன்பன் உதயநிதி அவர்கள் ரெட் ஜெயண்டோட சிஇஓவா அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்காரு. அப்படிங்கையில் இன்னைக்கு ரெட் ஜெயண்டோட அப்ரூவல் இல்லாம ஜனநாயகம் ரிலீஸ் ஆக முடியுமா? அப்படிங்கையில் இவ்வளோ கோடி முதலீடு போட்டுட்டு எப்படி திரு விஜய் அவர்கள் திமுகவை எதிர்த்து நிற்பாரு? கண்டிப்பா இஸ் அ பி டீம். அவர் பண்ற எல்லா விஷயங்களும் அதை நோக்கி தான் பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஆனா அவர் தொடர்ந்து மேடைகள்ல பேசும் பொழுது திமுக விமர்சித்து தானே பேசுறாங்க. அப்படி இருக்கிறப்ப அவர் எப்படி நம்ம பி டீம்னு எடுத்துக்க முடியும்? கண்டிப்பா இது ரொம்ப சூப்பரான கேள்விமா. அதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. இப்போ திமுகவை அவர் விமர்சனம் பண்றாரு. திமுகவை விமர்சனம் பண்றாருன்னா அவர் யார ஓட்ட பறிக்க ட்ரை பண்றாரு? திமுகவோட எதிர் ஓட்டை தான் அவர் வாங்க ட்ரை பண்றாரு. நான் ஒரு கட்சியை விமர்சனம் பண்றேன்னா அப்ப நான் அந்த கட்சியோட எதிர் ஓட்டை தான் நான் வாங்க ட்ரை பண்றேன். அப்போ திமுகவோட எதிர்கட்சி யாரு? என்டிஏ கூட்டணி. அப்போ என்டிஏ கூட்டணியோட ஓட்டை சிதைக்க பாக்குறதா அவரோட வேலை. அதுக்காக தான் அவர் களத்துல இறக்கப்பட்டிருக்காரு. ஓகே, திமுகவுடைய வெற்றிக்கு மறைமுகமா களமிறக்கப்பட்டவர் தான் விஜய். 100% இது கண்டிப்பா வெளியே வரும். தமிழக மக்கள் வந்து என்டிஏ கூட்டணியை இங்க தமிழகத்துல தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்துக்காக தேர்ந்தெடுக்கலாம். 2026 தேர்தலில் நாங்க ஆட்சியை பிடிச்சோம் அப்படின்னா இந்த மாற்றங்கள் நிகழும் அப்படின்னா என்னென்ன மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம்? இன்னைக்கு தமிழ்நாடு என்ன ஒரு அவல நிலையில இருக்குன்னா, நான் மாற்றத்தை எதிர்பார்த்து இல்ல, ஒரு தமிழ் பெண்ணை நான் சொல்றேன், நான் மாற்றத்தை எதிர்பார்த்து இல்ல, முன்னேற்றத்தை எதிர்பார்த்து இல்ல, வாழ்வாதாரத்தை எதிர்பார்த்திருக்கேன். இன்னைக்கு தமிழ்நாடு அவ்வளோ ஒரு மோசமான நிலையில இருக்கு. மோசமான அடித்தட்டு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு இந்த திமுகவோட திராவிட மாடல், துரோக மாடல் ஆட்சினால. இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலை சர்வைவல் மோடு. நம்ம சர்வைவல் அப்புறம் தான் growth. ஃபர்ஸ்ட் என்னோட வாழ்வாதாரம் சரியா இருக்கா அப்படின்றப்போதான் நான் அடுத்த நிலைக்கு போய் என்னோட growth பத்தி, என்னோட அடுத்த நிலை என்ன, எப்படி நான் முன்னேறதை யோசிப்பேன். அதனால்தான் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களோட ஜெர்மனி லண்டன் பயணம் ஒரு கேள்விக்குறியா பார்க்கப்படுது. ஏன்னா தமிழ்நாடே இன்னைக்கு ஒரு சர்வைவல் மோடு இருக்கு. சாதாரண மக்கள், சாதாரண பெண்கள் இன்னைக்கு நடு தெருவில் தள்ளப்பட்டிருக்காங்க. எதுக்கு? தன்னோட பேசிக் உரிமைகளுக்காக, தன்னோட வாழ்வாதாரத்தை இழந்து இன்னைக்கு ரோட்ல வந்து போராட வேண்டிய ஒரு அவல நிலையில இருக்கிற தமிழ்நாட்டுல நான் எங்கம்மா முன்னேற்றத்தை பத்தி, நான் எங்கம்மா மாற்றத்தை பத்தி யோசிக்க போறேன்? 2026 தயவு செய்து திமுக ஒழியணும், வாரிசு அரசியல் ஒழியணும். அவ்வளவுதான் என்னோட எதிர்பார்ப்பு. தமிழ்நாடு காப்பாற்றப்படணும். தமிழ்நாடு இல்லாட்டி இந்த மேப்ல இட் வில் பி வைப்ட் அவுட். தமிழ்நாடே காணாம போயிடும். அந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. அந்த ஒரு பின்னடைவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை. ஸோ இதை காப்பாற்றணும்னா 2026 எலெக்ஷன் தான் ஒரே தீர்வு. இதை மக்களும் புரிஞ்சு நடக்கணும். திரு டிடிவி தினகரன் அவர்களும் ஒரு மூத்த தலைவரா புரிஞ்சு நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அந்த ஜெர்மனி இது பத்தி பேசிட்டீங்கல்ல, இப்போ வந்து நயினா நாகேந்திரன் அவர்களுமே ஒரு ட்விட் ஒன்று போட்டிருந்தாரு. என்னன்னா, அந்த ஒரு புதுசா ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்திடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த புதுசா சொல்லியிருந்தார் இல்லையா கையெழுத்திடப்பட்டிருக்குன்னு, அந்த 3 நிறுவனங்களும் அதிமுகவினுடைய ஆட்சி காலத்திலே வந்து சிறப்பா வந்து இயங்கிட்டு இருக்கு. இருக்கிற ஒரு விஷயத்த எதுக்கு திருப்பி நீங்க அங்க போயிட்டு பண்ணிருக்கீங்க? அந்த விஷயத்தை இங்க உட்கார்ந்தபடியே பண்ணிருக்கலாம்னு ஒரு விமர்சனத்தை வந்து முன் வச்சிருந்தாங்க. பாத்தீங்களா? இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? அதாவது தமிழ் மக்களை எந்த அளவு இழிச்ச வாயனா நினைக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு அப்படின்றதுக்கு இந்த ஜெர்மனி பயணம் ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன், இப்ப நான் ஒண்ணு பண்ணிட்டு நானே பண்ணேன்னு சொன்னா அது வந்து அத்தாட்சி இல்லை. ஆப்போசிட்ல இருக்கிற அதர் பார்ட்டி சொல்லணும். இப்ப இவர் ஜெர்மனி போனார், லண்டன் போனாரு, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி போனேன்னாரு. அங்க நான் ஒரு
தன்மானமிக்க, இன்னைக்கு காலையில நியூஸ்ல சொல்லிருக்காரு, நான் ஒரு தன்மானமிக்க தமிழனா அப்படின்னு. நம்ம மானத்தை உலகம் முழுக்க வாங்கணுமா? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இவர் பெரியார் சிலையை பெரியார் படத்தை திறந்து வச்சது உண்மையாவே இருந்தா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலன்னா வெளியேற்றிருக்கணும். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலனா ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கணும். நான் கேட்குறேன், ஜெர்மனியில போய் நம்ம முதலீடுக்கு போயிருக்கோம்னா ஜெர்மன்லேருந்து, ஜெர்மன் கவர்மெண்ட்லேருந்துன்னா ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கணும். எங்க அந்த ப்ரெஸ் ரிலீஸ்? நானே ஊர் சுத்திட்டு நானே 4 கையெழுத்து போட்டுட்டு நானே பண்ணேன்னு சொன்னா அது எப்படிமா அழகு? ஒரு மினிஸ்டர், ஹி இஸ் அ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அ ஸ்டேட். ஒரு தலைவரா இவர் எப்போ வேற ஒரு நாட்டுக்கு போறாரோ அங்க நாட்டுல இருக்கிற தலைவர்களோட இவரோட மீட்டிங் இருக்கணும். அப்ப அந்த தலைவர்கள் பிரஸ்ல வந்து பேசணும். அதுதான் இதோட அத்தாட்சி, அதுதான் இது உண்மைன்றதுக்கான நிரூபணம். இது நிரூபணம் இல்ல. இங்கேருந்து போய் ஒரு ஆக்ஸ்போர்ட், எனக்கு சொல்ல கூட சிரிக்கிறதா அழுதான்ட்டு என்ன தெரியல. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை அவ்வளோ ஒரு இழிச்சவாயனா நினைச்சிட்டாரு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அங்க போய் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு ரூமை ரெண்ட் எடுத்துட்டு பெரியார் படத்தை திறக்கிற மாதிரி. அதாவது இது ஒரு முட்டாள்தனத்தோட எல்லை, அவ்வளவுதான். ஓகே, நேர்காணல்ல பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகாவும் தெளிவாகவும் பதிவு பண்ணியிருக்கீங்க. ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ்மா, நல்லது.